ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரவையில் பூரி செய்ய போகிறோங்க. இதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ரவையாக இருக்கிறதுனால லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் இது மேலே விட்டு இதை ஒரு தட்டு போட்டு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டுங்க. அப்போதான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ குருமாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் தேங்காய், குட்டியாக 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பேன் வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் போட்டுக்கிறேங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். அதுவும் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட குட்டியாக 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது இது கூட மசிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்குற டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்க, மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் பூரிக்கு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், நான் எல்லா மாவையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பேனில் பூரி பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம தேய்ச்சி வச்ச மாவு எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூரி போட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா பூரி கருகாமல் நல்லா ஒயிட்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டிங்கன்னா நல்லா பூரி பொசு பொசுன்னு வரும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ஒயிட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அதுவே நல்லா மேலே எலும்பி வருது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் பூரி போட்டு எடுத்துக்கலாம். வாவ், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக ஒயிட்டான ரவா பூரி ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பூரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சுட்டோம். இனி பூரி செய்யறதுக்கு கோதுமை மாவு இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்லைங்க. வீட்டில் ரவை இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக பூரி செய்யலாம். நம்ம எப்போவுமே ரவையில் உப்புமா செஞ்சு தாங்க சாப்பிட்ருப்போம். அது உப்புமானா ஒரு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ரவையை வச்சு பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இது ரவையில் செஞ்ச பூரின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாகவும் சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.